சார் எத்தனை வருஷமா நீங்க வந்துட்டு இருக்கீங்க? இந்த வருஷம் ரஜினி வீட்டில் இல்லாதது எந்த அளவுக்கு வேதனை ஏற்படுத்துது? சார் எனக்கு 10 வயசுலேருந்து நான் ரசிகர் பண்றோம். எனக்கு 52 வயசு ஆகுது. இத்தனை காலமா தலைவர் வீட்டில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவர் வீடு பார்க்காத நான் போக மாட்டேன் எந்த வருஷமும். அதுவே வராத இருக்க மாட்டேன். நான் யார் வீடு நான் வந்துனே இருப்பேன். அவர் வருஷம் வந்துனே இருப்பேன். 75 வயசு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். 100 ஆண்டு நல்லா இருக்கணும் அவரு. நாங்கள் நல்லபடியாக அவரை நல்லபடியாக பார்த்துக்குவோம். எங்களோட ஆசீர்வாதம் தான் அவருக்கு என்னைக்குமே இருக்குது. அவரோட ஆசீர்வாதம் நாங்களும் இருக்கிறோம். படியாப்பா வர இன்னைக்கு ரிலீஸு. கண்டிப்பா இன்னைக்கு ஷோ போறேன் நான். கண்டிப்பா அவர் படம்லாம் நிறைய படம்லாம் பழைய படம் பார்த்துருக்கேன். முரட்டுக்கால, தங்க மகன், வேலைக்காரன், பாயம்புலி, துடிக்கங்காரங்கள், தனிக்காட்டு ராஜா, நிறைய படம் நான் பார்ப்பேன். ஆனால் கண்டிப்பா பார்க்காத இருக்க மாட்டேன் அவர் படம். நான் அம்ஜிகர சிகப்பு சூரியன் மன்றத்திலிருந்து ரஜினி ராசு வந்துக்கிறேன். இந்த வருஷம் ஜெயிலர் 2 படப்பிடிப்புக்காக ரஜினி கோவா போயிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. பார்க்காதனால எந்த அளவுக்கு உங்களுக்கு வேதனையா இருக்கு? அவர் ஷூட்டிங் போயிருக்கிறதாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அவர் பார்த்தாலும் சரி பார்க்கல எங்களுக்கு வேதனை கிடையாது. அவர் இல்லத்துக்கு வந்தாவே எங்களுக்கு சந்தோஷம் தான். அவர் பார்த்தாலனா பார்க்கலன்னா அவர் அவருடைய வீட்டான வந்தோமா அதே எங்களுக்கு ஒரு சந்தோஷம். சாமி கடவுள் மாரி அவரு. அது ஒரு கோயில் தான். அதுவும் அவர் பார்த்தாலும் சரி வீடு பார்த்தாலும் சரி எனக்கு ஒரு கோயில் மாரிங்க. நீங்க எந்த இடத்துல இருந்து வந்திருக்கீங்க? ரஜினி இப்ப இந்த வீட்டுல இல்லைன்னு சொல்றாங்க. அது இல்லாதது எந்த அளவுக்கு உங்களுக்கு இது ஏற்படுத்து? கண்டிப்பா என்னோட பேர் பார்த்திபன். நான் இங்கே ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட் 2 இயர்ஸா. சினிமா இண்டஸ்ட்ரி நல்ல ஒரு ஆக்டர், நல்ல ஒரு இது. இந்த வருஷம் கண்டிப்பா நான் மீட் பண்ணணும். அவர் சாரை நம்பி இருப்பான்னு கண்டிப்பா நான் வந்தேன். காலைல ஒரு 5 o'clock கிளம்பி இங்கே ஒரு 6:30 வந்துட்டேன். நான் அந்த நேம் போர்டு கிட்ட தான் போட்டோ எடுக்க விட்டாங்க. அதுவுமே போட்டோ எடுக்கிறதுல நான் போய் பைய எடுத்தேன். சார் இல்லாதது இப்போ கொஞ்சம் மன கஷ்டமா தான் இருக்கு. ஒரு தடவை மீட் பண்ணிட்டு போய் ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போயிருந்தா ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்கும். அப்படியே கிளம்பியிருப்பேன். ஸோ இப்போ பண்ண நல்லா இருக்குது. எனக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஸோ எல்லாருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சாரை மீட் பண்ணாதது, தலைவர் இல்லாது. அதே மாதிரி இன்னைக்கு அவரோட பிறந்த நாள். படையப்பா அருணாச்சலம் படம் ரீரிலீஸ் ஆகுது. அது எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்கு? நிச்சயமா நான் படையப்பா டெவலப் பண்ணி கிட்டத்தட்ட 100 times பார்த்துருப்பேன் ஆன்லைனில். ஆனால் இன்னைக்கு ரீரிலீஸ், அது இன்னைக்கு இந்த டேல, இந்த பர்த்டே டேட்டில் 75 வருஷம் செலிப்ரேட் பண்ணுறது நான் கண்டிப்பாக அந்த சினிமா படம் படைய பார்க்க போகிறேன். பாட்ஷாவும் பார்க்க போகிறேன். டிக்கெட்ஸும் போட்டாச்சு. கண்டிப்பாக நான் பார்ப்பேன் என்னோட டீம்மேட்ஸோட. சார் நான் செந்தில்நாதன் பேர். சார் நான் கும்பகோணம் பக்கத்தில் நாச்சியார் கோயிலேருந்து வர்றேன். தலைவரை பக்கத்தில் 75 பிறந்த நாளுக்காக அவரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கலான்ட்டு வந்தேன். அவர் இல்லாத எங்களுக்கு ரொம்ப சங்கடம். அவர் இந்தியாவோட பொக்கிஷம். அவர் நல்லபடியாக பாதுகாக்கிறது எங்களுடைய தலையாய கடமையாக நாங்கள் நினைக்கிறோம். படையப்பா படம் இன்னைக்கு ரிலீஸு. அதை எல்லாரும் குடும்பத்தோடு போய் கண்டிப்பாக பார்ப்போம். ஒரு மிகப்பெரிய ஐடியல் மேனு, எங்களுடைய ரோல் மாடலு. அவருடைய ஸ்பீடு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு மனிதர்னா இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு மாமனிதர் அவர் வணங்கி அவர் வாழ்த்தை நாங்கள் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். எங்கே இருந்தாலும் எங்களுடைய வாழ்த்து அவர் கிடைக்கும். அவர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.